இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களிப்பீன்னு கேட்டதுக்கு மக்கள் சொன்னாங்க, நாம் தமிழருக்கு நாங்கள் வாக்களிப்போம்னு அண்ணன் சீமானுக்காக 7 தம்பிகள் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக தாவேக்காவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். இன்னைக்கு போலிங் நடந்தால் தாவேக்காக்கு. நல்லா பாருங்க, முதலமைச்சர் கேண்டிடேட்டா 24 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாருக்கு வாக்களிப்பீங்கன்னு சொன்னோன்னே 2% கம்மி பண்ணிட்டாங்க பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு தேர்தல் தான் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க, யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தாவேக்கா தான் வெற்றி பெறும்னு 22% மக்கள் தங்களுடைய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லிட்டு 33% மக்கள் தங்களுடைய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்விக்கு 33% மக்கள் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு 5% கூடுதலாக 38% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்தா யார் வெற்றி பெறுவா அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு இது அவர்களுடைய கருத்தா சொல்லியிருக்காங்க. இது வந்து அவர்களுடைய வாக்கு இல்ல, இது வந்து அவங்க போலிங் நடத்தல, நம்ம வந்து ஓட்டு சீட்டு வச்சு பண்ணல, நம்ம கருத்து வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கருத்து கேட்டதுல வந்து கிட்டத்தட்ட 3820 பேர்ல கிட்டத்தட்ட 1200 1300 கிட்ட போன் நம்பரை நம்ம வச்சிருக்கோம். நம்ம அவ்வளவு டீடைலா நம்ம சயின்டிபிக்கா பிராக்டிகலா ஃபேக்சுவலா கருத்து நடத்துறோம். அதுல வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு சாதகமா 38% மக்களும், திமுக கூட்டணி சாதகமா 33% மக்களும் 5% வித்தியாசம், தாவேகாக்கு சாதகமா 22% மக்களும், நாம் தமிழர் சாதகமா 7% மக்களும் பார்த்தோம். சோ 7% வந்து நாம் தமிழர் தன்னுடைய வாக்குகள் அங்கேயே நிக்குதுன்னு பார்க்கிறோம். தாவேகா 22% அப்படிங்கிறது கடந்த முறை வந்த 2 முறை வந்தோட 2% கூட. கடந்த 2 முறை நம்ம சர்வேல தாவேகாக்கு வந்து 2020 வந்துச்சு.